அமீரகத்தில் குண்டு விழுந்தால் அமெரிக்கா அலறுவது ஏன்? ஈரான் கையில் எடுத்துள்ள பகீர் திட்டம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேதான் போர் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது அமீரகத்தை ஏன் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. ஈரான் இதுபோல ஏன் செய்கிறது? சம்பந்தமே இல்லாமல் அமீரகத்தை தாக்குவது ஏன் என்பது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போரில் வளைகுடா நாடான ஐக்கிய அமீரகம் உள்ளே வந்துள்ளது. அமீரகம் இந்த போரில் தாக்குதலில் இறங்கவில்லை என்றாலும் ஈரான் குறிவைத்து தாக்கும் முக்கிய நாடாக அமீரகம் மாறியுள்ளது. இந்த மோதல் தீவிரமடைந்ததில் இருந்து எமிரேட்ஸ் மீது 1714 ட்ரோன்கள், 334 பாலிஸ்டிக் மற்றும் 13 குரூஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் ஹோட்டல்கள், சுத்திகரிப்பு ஆலைகள், விமான நிலையங்கள், முக்கிய வணிக பகுதிகள் இதில் குறிவைக்கப்பட்டுள்ளன. அமீரகத்திற்கும் இந்த போருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது அமீரகத்தை ஈரான் ஏன் இவ்வளவு தீவிரமாக தாக்குகிறது என்ற அடிப்படை கேள்வி எழுகிறது. அங்கு அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன என்பதை தாண்டி இதன் பின்னணியில் சிக்கலான பொருளாதார காரணங்கள் உள்ளன. அமெரிக்காவுக்கும் அமீரகத்திற்கும் இடையே வலுவான பொருளாதார தொடர்பு இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் 2வது முறை அதிபரான போது பெரிய வெளிநாட்டு முதலீடுகளை அவர் நாடிய போது அமீரகம் மிகப்பெரிய அளவில் பங்களித்தது. 2025 அமெரிக்கா $5.2 டிரில்லியன் வெளிநாட்டு முதலீட்டு உறுதிமொழிகளை பெற்ற நிலையில் இதில் அமீரகம் மட்டும் $1.4 டிரில்லியன் கோடி முதலீடு செய்வதாக உறுதியளித்தது. இது மற்ற நாடுகளை விட அதிகமாகும். அமெரிக்காவுக்கு செய்துள்ள இந்த முதலீட்டு உறுதிமொழி முதல் காரணம். இதுபோக அமீரகம் தன்னை உலகளாவிய முதலீட்டு மையமாக நிலைநிறுத்த முயல்கிறது. 1000க்கும் மேற்பட்ட வணிக தொழில்துறை நடவடிக்கைகளில் 100% வெளிநாட்டு உரிமைக்கு துபாய் அனுமதித்ததால் கடந்த 10 ஆண்டுகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் அபரிமிதமாக அதிகரித்தன. கடந்த 2018 $10.4 பில்லியன் இருந்து அந்நிய முதலீடு 2021 $20.7 பில்லியன் 2024 $45.6 பில்லியன் உயர்ந்துள்ளதை உலக வங்கி டேட்டா காட்டுகிறது. 2024 மேற்காசியாவுக்கு வந்த முதலீடுகளில் 56% அமீரகத்திற்கே சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுவாகவே மத்திய கிழக்கில் அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற நாடுகளில் அரசியல் நிலையாக இருக்கும். அங்கு பாலிசிக்கல் சட்டென மாறாது. இதனால் முதலீட்டுக்கு உகந்த மற்றும் பாதுகாப்பான இடமாக இவை கருதப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக அமீரகம் மிகவும் ஸ்திரத்தன்மை கொண்ட நாடாக கருதப்படுகிறது. இதன் காரணமாகவே துபாய், அபுதாபி ஆகியவை முதலீடுகளை தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. ஈரானின் இலக்காக அமீரகம் மாற இவையே பிரதான காரணங்களாக உள்ளன. அமீரகத்தை தாக்குவதன் மூலம் ஈரான் அமெரிக்காவை நேரடியாக தாக்காமல் அதன் முக்கிய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது அமெரிக்கா வெகு தொலைவில் இருப்பதால் அதை நேரடியாக தாக்க முடியாது. ஆனால் அமீரகத்தை தாக்குவதன் மூலம் அமெரிக்க மற்றும் அமெரிக்கர்களின் பொருளாதாரத்தை, முதலீட்டை பாதிக்க முடியும். இதை உணர்ந்தே ஈரான் அமீரகம் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது.